மெல்ல திறந்தது மனசு மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து யூடியூப்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் பார்த்துருப்பாங்க. அந்த பையனோட ஃபோட்டோலாம் இவங்க பார்த்துருவாங்க. சேம் சுச்சுவேஷன் தான் நம்ம கதையோட ஹீரோக்கும். பட் ஒரே ஒரு சேஞ்சஸ், இவர் வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து பார்த்துருக்க மாட்டார். ஆனால் நம்ம கதையோட ஹீரோயின் பார்த்துட்டாங்கல்ல. ஸோ அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம கதையோட ஹீரோ. ஸோ இவங்க 2 பேருமே பேசுகிறாங்க, பழகுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஜேர்னியுமே சூப்பராக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹீரோயினுக்கு வந்து இவர் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. பட் இவருக்கு வந்து அவங்கள பிடிக்கல. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சின்ன வயசுலேயே விளையாட்டுக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து தாலி கட்டியிருப்பாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு தான் ரியல் லைஃப்லேயும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாரா இல்லையா, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி வைஸ் ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். மூவி கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் இந்த மூவி ரிவ்யூ. எப்படி இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாதிரிங்களா என்னோட லன்ஸ் வந்துருக்கேன். பை பை, தேங்க்யூ. 12 ரயில்வே காலனி மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு தெலுங்கு மூவி. இப்போ தமிழ் டப்டு வருஷனோட அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரி லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ வேலைக்கெலாம் போகாமல் ஒரு பொலிட்டீஷியனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாரு. பட் அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவங்களுக்கு வந்து ஒரு பண தேவை ஏற்படுது, ஒரு 3 லட்சம். அது மட்டும் கிடச்சிச்சின்னா அவங்க லைஃப் வந்து அப்படியே மாறிடும். ஸோ இவர் வந்து அவங்க நம்மளை கண்டுக்காட்டினா என்ன, இந்த 3 லட்சம் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் வந்து அவங்க கண்டிப்பாக நம்மளை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அது வந்து அவங்க ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஸோ இவருமே வந்து ஒரு நாள் ஹீரோயின் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அப்படி இருக்கும்போது ஹீரோயின் கூட நல்லா பேசிகிட்டு இருப்பார். பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஹீரோயினோட அவங்க அம்மாவுமே வந்து 3 நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. அவங்க மொட்டை மாடியில் இருப்பாங்க. அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. யார்டா அப்போ நம்ம கூட கீழே பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தலை சுற்றி கீழே விழுந்துருவார். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி வைஸ் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். இந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு கதையை சூடு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்டர்வலில் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மூவி நல்லாவே போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த இன்டர்வல் ட்விஸ்ட்லேருந்து பார்க்கறதுக்காக கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் பார்க்கலாம். நல்ல மூவி தான். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் அந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாதிரி உங்களை என்னோட வந்து பை பை, தேங்க்யூ.